பிள்ளைகள் வளர்ந்த பிறகு, குறிப்பாக நிக்காஹ் செய்யக்கூடிய அந்த பருவத்தை அடைந்த பிறகு உரிய நேரத்தில் நிக்காஹ் செய்து முடித்து விட வேண்டும். பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உரிய நேரத்தில் தன் பிள்ளைகளுடைய நிக்காஹவை செய்து முடிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக திருமணம் முடிக்க வேண்டிய வாலிபர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா மஅஷரஷ் ஷபாப், இளைய சமுதாயமே, வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யார் திருமணம் முடிக்க சக்தி பெற்றிருக்கிறாரோ, பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக சக்தி உள்ளவராக இருக்கிறாரோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபரஜ், நிக்காஹை கொண்டு, திருமணத்தை கொண்டு பார்வையை தாழ்த்தி கொள்ள முடியும், பார்வையை பாதுகாக்க முடியும், தன்னுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும், ஹராமில் போகாமல் இருக்க. ஆம், யாருக்கு நிக்கா முடிக்க சக்தி இல்லையோ, பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ, ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் அதிகமாக நோன்பை நோற்கட்டும், நோன்பு கடைபிடிக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, ஏனெனில் நோன்பை கொண்டு அவர் ஹராமை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். நோன்பு என்பது ஒரு கேடயமாகவும் ஹராமை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். எனவே இந்த கட்டளைக்கு ஏற்ப வாலிபர்கள், ஆண்களாக இருக்கட்டும் அல்லது வாலிப வயதை அடைந்த பெண்களாக இருக்கட்டும், இந்த ஹதீஸுக்கு ஏற்ப உரிய நேரத்தில் நிக்காஹ் செய்து ஹராமை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் பெற்றோர்கள் அதில் தடையாக இருக்கக்கூடாது. உரிய நேரத்தில் நிக்காஹ் செய்து முடிக்க வேண்டும். குறிப்பாக சில வீடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பெற்றோரிடம் நான் நிக்காஹ் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்ல தயங்குவார்கள். ஆண் பிள்ளைகளே தயங்குவார்கள் என்று சொன்னால் பெண் பிள்ளைகள் குறித்து என்ன சொல்வது? அவர்களுக்கு தேவை இருக்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டம் இன்டர்நெட்டுடைய காலகட்டம், சமூக வலைதளங்களை அதிகமாக நாமும் பயன்படுத்துகிறோம், நம்முடைய பிள்ளைகளும் பயன்படுத்துகிறார்கள். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஹராமை நோக்கி, ஜினாவை நோக்கி நம்மை இழுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். ஜினாவை நோக்கி செல்வது இலகுவாகிவிட்டது. கற்பை பாதுகாப்பது, ஒழுக்கமாக வாழ்வதுதான் சிரமமான காரியம். மற்றபடி ஹராமை நோக்கி செல்வது மிக இலகுவான காரியமாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட தருணத்திலே நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய பாதுகாப்புக்காக, ஈமானுடைய பாதுகாப்புக்காக ஹராமில் போகாமல் இருப்பதற்கு சீக்கிரமாக நிக்கா செய்து கொள்ளலாம் என்று அவர்களே விரும்பும் பொழுது பெற்றோர்களாகிய நாம் தடையாக இருந்துவிடக் கூடாது. மாறாக சூழ்நிலையை உணர்ந்து, தேவையை உணர்ந்து பெற்றோர்களை முன் வந்து சீக்கிரமாக உரிய நேரத்தில் நிக்காஹ் செய்து முடித்து விட வேண்டும். ஆம், ஓரளவுக்கு பொருளாதாரம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நிக்காஹ் செய்வதற்கு அதே போதுமானது. இல்லை, நீ கை நிறைய சம்பாதிக்க வேண்டும், நீ சொந்த வீடை கட்டிய பிறகுதான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைச்ச கூடாது, இடையூறாக இருக்கக்கூடாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே தக்க காரணங்களாக அமையாது. அவன் கை நிறைய சம்பாதிக்கவில்லை, எனவேதான் நான் அனுமதிக்கவில்லை என்று அல்லாஹ்விடம் சென்று என்ன செய்ய முடியாது, நீங்கள் காரணம் சொல்ல முடியாது. எனவே அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயத்தின் காரணமாக, நாம் எடுத்த தவறான முடிவின் காரணமாக நம்முடைய பிள்ளைகள் நம்மால் ஹராமில் சென்று விடக்கூடாது என்பதிலே பெற்றோர்களாகிய நாம் தெளிவாக இருக்க வேண்டும்.